ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடிஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோல நம்ம நியாசினமைட் சீரம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நியாசினமைட் சீரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமலிஸ்ட், டர்மாகோ, டர்ம் டாக், அப்புறம் வந்து பிளம், டாக்டர் ஷீட், ஃபாக்ஸ் டெயில் இப்படி சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து நியாசினமைட் சீரம் இருக்கு. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மினிமலிஸ்ட்ல இருந்து 10% நியாசினமைட் சீரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுல வந்து என்ன காம்பினேஷன்ல நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், மேட்டமரைன், அப்புறம் வந்து அசிட்டைல் குளுக்கோசமைன் இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து நிறைய வேற வேற காம்பினேஷன்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ 10% வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், 5% யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 16% வரைக்குமே அவைலபிள் இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 10% சூஸ் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் 16 யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 10% போறது வந்து கொஞ்சம் சேஃபரா இருக்கும்ன்றதுனால சூஸ் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் ஸ்கின்ல எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது, எந்த ப்ராடக்ட்டுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்க 5%ல போறது வந்து பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, சென்சிட்டிவ் கிடையாதுனாலும் நீங்க 10% வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்டமரைன் இருக்கு. ஸோ மேட்டமரைன் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு சீரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு பெஸ்ட் சீரமா இருக்கும். ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை பார்த்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா. ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், அதாவது வந்து ஆக்னே ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஜிங்க் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிட்டைல் குளுக்கோசமைன் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஈவன் டோன் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து அங்கங்க டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு கலர் இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து எனக்கு நல்லாவே டார்க்கா இருந்தது. பட் இது யூஸ் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு அங்கங்க வந்து டிஸ்கலரேஷன் இருக்கு, நெத்தி வந்து ஒரு கலர்ல இருக்கு, இங்க ஒரு கலர் இருக்கு, இங்க மட்டும் ஒரு கலர்ல இருக்கு அப்படின்னா வந்து இது நல்லாவே உங்களுக்கு ஈவனா ஒரே கலர்ல வந்து பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட சீபம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அதாவது ஆயில வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஸ்கின் டைப் வந்து இப்போ ஒரு டவுட் ஒரு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரோட யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நியாசினமைட் சீரம் வந்து ரொம்பலாம் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ணாது. லைட்டா அதுலயும் ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசரோட, ட்ரை ஸ்கின்க்கு சொல்றேன், ஒரு மாய்ஸ்சரைசரோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து பிளமிஷஸ் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்புறம் ஆக்னேஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்கங்க கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து போகும். அது மட்டும் இல்லாம டைனி பம்ப்ஸ் இருக்கும்ல, அந்த குட்டி குட்டியா வேர்க்கூர் மாதிரி நெத்தில, சீக்ஸ்ல எல்லாம் ஒயிட்டா பம்ப்ஸ் மாதிரி வரும், அது எல்லாமே நல்லா ஃபேட் அவுட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. இப்போ ஒரு பாட்டில் ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்கின்ல வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொன்னோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பாட்டிலை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட சேஞ்சஸ் என்ன இருக்குன்றது பாருங்க. ஒன் டே யூஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்கின் மாறிடுச்சா, ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படி பார்த்தா கண்டிப்பா குறையாது. ஸோ இது மாதிரி வந்து ஸ்லோவா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். வேகமா இப்போ ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணேன், என்னோட ஸ்கின்னே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற ப்ராடக்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்க ஸ்கின்க்கு ரொம்ப ஜென்டலா இருக்கும். அதனால நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாமா, நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாமா. இப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் எந்த சீரமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா நியாசினமைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2 மந்த் வந்து நியாசினமைட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு விட்டமின் சி சீரம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விட்டமின் சி வந்து ஆக்சுவலி உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த விட்டமின் சி சீரம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது ரொம்ப பிகினரா இருக்கும் போது யூஸ் பண்ணோம்னா உங்க ஸ்கின் வந்து டார்க்கன் ஆகும். இது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் நானுமே வந்து பாத்தீங்கன்னா பர்பிள்ல வந்து குட் வைப்ஸ் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணேன், ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கன் ஆயிடுச்சு.
ஸோ அதனால அது வந்து நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கு ரிசல்ட். ஸோ ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நியாசினமைட் சீரம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி வந்து வேண்டாம் அப்படின்றத என்னோட சஜஷன், எந்த பிராண்டா இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அமேசான், பர்பிள், நைக்கா எல்லாத்துலேயுமே அவைலபிளா இருக்கு. ஒரு 10 ml ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 230, 236 அந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸு. ஆஃபர்ல போட்டா இன்னுமே கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஆஃபர் டைம்லயும் வாங்கிக்கலாம். 10 ml ப்ராடக்ட் வந்து 230 இந்த மாதிரிலே இருக்கும். 30 ml வரைக்குமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு 3 அமேசான், பர்பிள், நைக்கா எல்லாத்துல இருக்கிற லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பாக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஆயில்னஸ் வந்து 4 வீக்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணதும், பிளமிஷஸ் வந்து 8 வீக்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணதும், ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து 6 வீக்ல இம்ப்ரூவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மெயினா இப்ப எனக்கு டக்குன்னு வந்து விசிபிளா 1 வீக்ல இந்த சீரம்ல என்ன எனக்கு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஈவன் பண்ணி கொடுத்துரும். அங்கங்க ஒரு கலரா இருக்காது, ஸ்கின் வந்து ஒரே கலர்ல கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இருக்குல்ல செம்மையா இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் பேரியரை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். நியாசினமைடோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து அதுதான், உங்க ஸ்கின் பேரியரை வந்து சூப்பர் ஹெல்த்தியா வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த சீரம் பத்தி அவ்வளவுதான். ரொம்ப வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஜென்டலா இருந்து இருக்கக்கூடிய சீரம் அண்ட் ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். அதாவது அதுக்காக நம்ம 1 வீக்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து குட்டி குட்டியா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, கொஞ்சம் தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு 3 மந்த்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா 6 மந்த், அதை விட ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஒரு 8 மந்த். அந்த மாதிரி எந்த சீரமா இருந்தாலும் நீங்க எந்த ஒரு டைம் வந்து எடுத்துக்கணும். ஒரே பாட்டில்ல எல்லா ப்ராப்ளமும் போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு லாங் டேர்மா யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீ, பேர்பன் ஃப்ரீ, உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்காது. இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 599 30 ml ப்ராடக்ட்க்கு சொல்றேன். ஸோ வந்து நீங்க 30 ml வந்து ஆஃபர்ல போடும்போது கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண போறேன், எனக்கு சின்னதா வாங்கினா போதும்னா நீங்க 10 ml ப்ராடக்டே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க யாராவது வந்து நியாசினமைட் சீரம் வந்து வேற பிராண்ட்ல வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மினிமலிஸ்ட் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா கூட ரொம்ப வந்து உங்களோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாது. அது மட்டும் இல்லாம இவங்களோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா, ஒரு சீரம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கிளாஸ்ல தான் கொடுக்கணும் ஆக்சுவலி. இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்கேஜிங். உங்களுக்கு வந்து நான் உள்ள வந்து காட்டுறேன். கிட்டத்தட்ட நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இதை மட்டும் போட்டா எப்படி? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து உங்க ஸ்கின்ல வந்து ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியா அப்சர்வ் ஆயிடும், உங்க ஸ்கின்ல வந்து ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நான் கிரீஸியா இருக்கும். ரொம்ப வந்து பிசு பிசுன்னு, விட்டமின் சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆயிடும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதனால எனக்கு இந்த சீரம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா ஓப்பன் போர்ஸ் இருக்கு, ஸ்கின் ஈவன் டோன் பண்ணணும், அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சீரம்க்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9 கொடுப்பேன். எதனால வந்து 5 கொடுக்க முடியல அப்படின்னா வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். பட் அதுக்கான எஃபெக்ட் வந்து கரெக்டா கொடுக்கும். ஸோ அந்த ரொம்ப அந்த ரெட்டினால் இந்த மாதிரி சீரம்லாம் வந்து போட்ட உடனே ஒரு எஃபெக்ட் காட்டும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இது காட்டாது. நயாசினமைட் பேசிக்காவே வந்து ரொம்ப ஜென்டலா தான் ஒர்க் பண்ணும். அதுவும் இல்லாம இந்த மினிமலிஸ்ட் நயாசினமைட் சீரம்க்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4.9 ஸ்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சீரமோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற என்ன ப்ராடக்ட்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் டிடி சைனிங் ஆஃப். டடா.